பொது உடைமை நடைமுறை அப்படின்னா என்னன்னாக்கா பொதுவான நியாயம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். பொதுவான நீதி எல்லாமே பொதுவாக இருப்பது என்று அர்த்தம் கிடையாது. இருப்பதெல்லாம் உடைமைகள் அனைத்தும் பொதுவாக இருப்பது அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அதனால தான் பொது உடைமை நடைமுறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பெரும்பாலான மக்கள் அதை பற்றி ஒரு சும்மா மேம்போக்காக தெரிந்து கொண்டு அதை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்வதற்கு வேறு ஒன்றும் இல்லை என்கிற முடிவுக்கு ஏன் வர்றாங்க அப்படின்னா, பொது உடைமைனா இருப்பதெல்லாம் பொதுவாக இருப்பது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. யார் எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு நினச்சிட்டாங்க. பொது உடைமைனா என்னன்னாக்கா பொதுவான நீதி. பொது உடைமை என்று சொல்வது கூட அந்த வார்த்தை கூட தப்பு தான். பொது உடைமை என்பதை காட்டிலும் பொதுவான நியாயம் அல்லது பொதுவான நீதி, அனைவருக்கும் பொதுவானது. நியாயம் என்பது அனைவருக்கும் பொதுவான நியாயம். ஒரு சமத்துவம், அனைவரது உரிமைகளிலும் ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பாரபட்சங்கள் இருக்கக்கூடாது. அனைவருடைய விருப்பங்கள், அவருடைய வாழ்க்கை முறைகளில் ஒரு பொதுவான ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, பாரபட்சங்கள் இருக்கக்கூடாது. அனைவரும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உடைமைகள், உரிமைகள், அதிகாரங்கள், விருப்பங்கள் இவற்றில் ஒரு பொதுவான நியாயம் இருக்க வேண்டும். அதுதான் பொது உடைமைன்னு நம்ம சொல்கிறோம். பொது உடைமைன்னு சொல்கிறது கூட தப்பு தான். அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்கிறது? பொதுவான ஒரு தன்மைன்னு சொல்லலாமா? பொதுவான நீதி, பொதுவான நியாயம் அப்படின்னு சொல்லலாமா? ஒருத்தர் பெரிய வீடு கட்டுறார், இன்னொருத்தர் குடிசையில் வசிக்கிறார். அப்போது இதில் ஒரு பொதுவான நியாயம் இல்லை. இதில் ரெண்டு பேருக்கும் பாரபட்சம் இதில் நிலவுகிறது. ரெண்டு பேரும் ஒரே அளவு கொண்ட வீடுகளில் வசிக்க வேண்டும். வீடுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம இதுதான் பொது உடைமைன்னு நம்ம சொல்கிறோம். பொது உடைமை நடைமுறைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வார்த்தையே தப்பு. உடைமைன்னா என்ன பொருள்? ஏதாவது உடைமை, பொது உடைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இதை பொதுவான நீதி, பொது நீதின்னு சொல்லலாம். பொது நீதி வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். பொது நீதி வாழ்க்கை முறை, பொது நீதி மனித வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான நீதி எல்லோருக்கும் பொதுவான நீதி அப்படின்னா, இல்லைன்னா சமத்துவமான வாழ்க்கை முறை, சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சமத்துவ வாழ்க்கை முறை, பொது உடைமைன்னு சொல்கிறத விட சமத்துவ வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். மனித சமத்துவ வாழ்க்கை முறை, மனித சமத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அதில் சமத்துவ மனித வாழ்க்கை முறைன்னு சொல்லலாம். சமத்துவ மனித, அதனால் நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அந்த வார்த்தையே பாருங்கள் எவ்வளோ தப்பாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதுதான் அப்படித்தான் நம்ம வாழ்ந்துருக்கணும். ஆனால் அது பற்றிய வார்த்தையே எப்படி தப்பாக இருக்குது. ஒரு சமத்துவமான எல்லா வகையிலும் ஒரு சமத்துவம் இருக்கணும். கல்வியில், மருத்துவத்தில், இருப்பிடத்தில், வேலையில், சம்பளத்தில், வேலை செய்கிற நேரத்தில், எல்லாவற்றிலும் ஒரு சமமான ஒரு தன்மை இருக்க வேண்டும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் நம்ம பொது உடைமைங்கிறது. அப்போ தப்பு தான். எல்லாருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். அதில் அதை நம்ம என்ன சொல்கிறது? பொது உடைமைன்னு சொல்லக்கூடாது. உடைமைன்னா என்ன? உடைமைன்னா பொருள்னு அர்த்தம். அது ஒரு பொருள், உங்கள் உடைமைகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பெட்டிகளை எடுத்துக்கோங்க, பண்ட பாத்திரங்களை எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் பேக் பண்ணுங்க, அது உடைமை. அது அதனால் பொது உடைமை, எல்லாத்துக்கும் பொது உடைமைங்கிற அந்த சொல்லே தப்பு. அப்போ அந்த சொல் தப்புங்கிறதுனால தான் அது மக்கள்கிட்ட போய் மக்கள் அதற்குள் பயணிப்பதற்கு, அதிக ஆர்வம் காட்டாமல் இருப்பதற்கு இந்த ஒரு தவறு ஒரு காரணம். அதனால் இது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொது நீதின்னு சொல்லலாம். பொதுவான நீதி அல்லது சமத்துவம் என்பது சரியாக இருக்கிறது. சமத்துவ வாழ்க்கை முறை, சமத்துவ வாழ்க்கை முறை, சமமான வாழ்க்கை முறை, சமமான மனித வாழ்க்கை முறை, சமத்துவ மனித வாழ்க்கை முறை. சமத்துவம் என்று சொல்லிவிட்டு போகலாம். சமத்துவ நடைமுறை அப்படின்னு சொல்லணும். பொது உடைமை நடைமுறை என்று சொல்வதே தப்பு. இப்போ நான் தொடர்ந்து திரும்ப பொது உடைமை அப்படி சொல்லிவிட்டு திரும்பவும் நான் பொது உடைமை நடைமுறை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா அது காரணம் நான் சொல்ல வர விஷயம் மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிற. ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்பட்டோம். நான் அதுக்கு புது பேரை வச்சு சொல்லும்போது நான் எதை சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். அதுக்காக நான் பொது உடைமை நடைமுறை என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலாம். இனிமேல் நம்ம அதை பயன்படுத்தும் போது சமத்துவ வாழ்க்கை முறை, சமத்துவம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். எல்லோருக்கும் சமமான ஒரு சமத்துவமான வாழ்க்கை முறை. அதில் எல்லாருக்கும் நீதி நியாயம் என்பது சமம். எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற விளைநிலம் சமமானது, சமமான அளவு. எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற குடியிருப்பதற்கான வீடுகளின் அளவு சமமானது. உரிமைகள், அதிகாரங்கள் அனைவருக்கும் சமம்.
அப்படின்னு எல்லாமே சமம். வேலை செய்கிற நேரம் எல்லாமே சமமானது. அவருக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதி. அவருக்கு பெரிய வீடு, இவருக்கு குடிசை வீடு. அவருக்கு மிகப்பெரிய பரப்பளவில் விவசாய நிலம், இவருக்கு மிகச்சிறிய ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலம். அவருக்கு விவசாய நிலம் சொந்தமாகவே கிடையாது. இது சமத்துவமற்ற ஒரு நடைமுறை. அதனால் சமத்துவ நடைமுறை அப்படின்னு தான் நம்ம அதை குறிப்பிடணுமே தவிர பொது உடைமை நடைமுறைன்னு குறிப்பிடவே கூடாது. அதனால் வார்த்தையை நம்ம சரியாக கண்டுபிடிச்சி அப்போ அதை வச்சுருந்தா மக்கள் அதை நோக்கி பயணிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதற்குள் நுழைவதற்கும் அந்த சமத்துவம்னா என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அது வாய்ப்பாக இருந்திருக்கும். அதனால் பொது உடைமைன்னா மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இருப்பது அனைத்தும் பொதுவாக இருக்கும், யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, என்னுடைய தோட்டம், இது என்னுடைய வீடு, அப்படி எதுவும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும், காரணமாக இருந்திருக்கும் அந்த பொது உடைமை என்கிற அந்த பெயர். அப்போது சமத்துவம் என்கிற வாழ்க்கையில் என்ன இருக்குன்னாக்கா, உங்களுக்கு அங்கே தனி உடைமைகள் இருக்குது, தனித்தனி உடைமைகள். உங்களுக்குன்னு தனி விவசாய நிலம் இருக்குது. ஒவ்வொருவருக்கும், ஒரு குடும்பத்துக்குன்னு பொதுவாக கொடுக்கப்படவில்லை. 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட வேண்டும். 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடு அல்லது குடிசைகள் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் சமத்துவ நடைமுறை, பொது உடைமை என்று நாம் இதனால் சொல்லி வருகின்ற சமத்துவ நடைமுறை. இதுதான் சமத்துவ நடைமுறை. இதில் தனி உடைமையும் இருக்குது. இருப்பது அனைத்தும் பொதுவாக வச்சுக்கிட்டாக்கா அதை நிர்வகிக்கிறது யாருங்கிற போட்டி வரும். ஒரு வீடில் கும்பலாக வசிக்கிறாங்க அப்படின்னா சமைக்கிறது யார், தண்ணி எடுக்கிறது யார், பாத்திரத்தை கழுவுறது யாருங்கிற பாத்திரத்தை கழுவுவது யார் அப்படிங்கிற மாதிரி போட்டிலாம் வரும். யார் வீட்டை சுத்தம் பண்ணுறது. அதனால் அப்போ இந்த போட்டி இது சண்டையாக மாறும். வீட்டில் நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன், நீ பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிற சண்டை வரும். ஒரு வீடை அந்த வீட்டில் உள்ள அனைவருக்கும் பொதுவானதாக நம்ம கொடுக்கும்போது கும்பலாக படுத்து தூங்குவாங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடு இருக்காது, அறை இருக்காது, தனித்தனி அறை இருக்காது, தனித்தனி கழிப்பறை இருக்காது. அப்போ அந்த கழிப்பறையை யார் சுத்தம் செய்வது, அனைவருக்கும் தேவையான உணவை யார் சமைப்பது அப்படிங்கிற போட்டி சண்டையாக மாறும். குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போய்விடும். அதனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நானே சமைக்கிறேன்ப்பா அப்படின்னு. ஆண் என்ன பண்ணுறான், சரி நான் இப்போ வெளியே போய் பணம் சம்பாதிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி அப்போது எல்லாருக்கும் எல்லா அனுபவமும் தேவை. சமைக்கிற அனுபவம் தேவை, வெளியில் போய் வேலை பார்க்குற அனுபவம் தேவை. இப்போ இந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு வீடை பொதுவாக கொடுக்கும்போது, பொதுவான கழிப்பறை, பொதுவான சமையலறை, இப்படி தனித்தனியாக கொடுக்காமல் பொதுவாக கொடுக்கும்போது அங்கே சண்டை சச்சரவு கடைசியில் வேலை பார்க்குறது இவர், சமைக்கிறது இவர் அப்படின்ட்டு பிரிஞ்சு போயிடுது. எல்லாருக்கும் எல்லா அனுபவங்கள் கிடைக்க வாய்ப்பில்லை. அதனால் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக வீடு கொடுக்கப்படுவது. சமத்துவ நடைமுறை என்பது என்னவென்றால், சமத்துவமான நடைமுறை என்பது என்னவென்றால் தனித்தனியாக வீடு கொடுப்பது. ஒவ்வொருவருக்கும் 8 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருக்கும் தனித்தனியான வீடு கொடுப்பது, தனித்தனியாக விளைநிலம் கொடுப்பது. ஏன் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு தோட்டத்தையே ஏன் மொத்தமாக கொடுக்கக்கூடாது? ஒற்றுமையாக வேலை செய்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு 32 ஏக்கர் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் கொடுக்குறோம், அதை நீங்கள் பொதுவாக கொடுங்க. ஏன் தனித்தனியாக பிரிக்கிறீங்க? ஒன்றா வேலை பார்க்கும்போது ஒரு குடும்பத்தில் 16 பேர் இருக்காங்க. நம்ம 16 பேர் அந்த 32 ஏக்கர் வேலை நேரத்தில் ஒற்றுமையாக உழைக்கும்போது அந்த நல்லா உற்பத்தி பண்ணலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் 32 ஏக்கரை பொதுவாக ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், அந்த 16 பேருக்கும், அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள 16 பேருக்கும் பொதுவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன ஆகுனாக்கா, ஒருத்தர் இன்னொருத்தர் குறை சொல்லுவாங்க. அவர் வேலையே செய்ய மாட்டேங்கிறார், நான் மட்டும் வேலை செய்கிறேன், நான் மட்டும் எப்பவும் வேலை செய்யணுமா? ஏன் அவர் வேலையே செய்ய மாட்டாரா? ஏன் அவள் வேலையே செய்ய மாட்டாளா? நான் தான் செய்யணுமா? அக்காக்காரி எந்த வேலையும் செய்ய மாட்டாளா? நான் தான் செஞ்சிட்ருக்கணுமா? இந்த வருஷம் நல்ல அறுவடை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் தான் அதுக்கு காரணம், நான் தான் நல்லா பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு தோட்டம் ஒரு குடும்பத்திற்கு பொதுவாக கொடுக்கும்போது அந்த அந்த தோட்டத்தில் உள்ள பிரச்சனைகள், வேலை செய்வதில் உள்ள பிரச்சனை, அது அந்த குடும்பத்தில் சண்டைகளை ஏற்படுத்தும். நான் தான் இந்த வருஷம் நல்லா நம்ம எல்லாரும் சாப்பிட்றோன்னா நான் தான் கஷ்டப்பட்டு இந்த வயலில் உழைச்சேன், அதனால தான் நல்ல அறுவடை கிடச்சிது. அவனுக்கு ஒன்றும் தெரியாது, விவசாயத்தை பற்றி அவன் தம்பிக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் சும்மா சோம்பேறி, ஊர் சுற்றிட்டு வருவான், வேலை செய்கிற மாதிரி நடிப்பான். நடிக்கிறவங்க தான் இங்கே பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு அது மாதிரி சண்டைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில். சண்டைகள் வருவதற்கு அது மிகப்பெரிய எளிதான காரணமாகிவிடும். அதனால் உறவுமுறை பாதிக்கப்படும், பொறாமைகள், குறுகிய உணர்ச்சிகள் அதிகரிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு விவசாயத்தை பண்ணும்போது உங்கள் விவசாய முறை கடினமாக மாறிவிடும். ஏன்னா மனிதர்கள் ஒற்றுமையாக சேரும்போது நீங்கள் வந்து ஒருத்தரால் தனியாக செய்ய முடியாத ஒரு விஷயத்த 10 பேர் சேர்ந்தால் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. அப்போ அது ஒரு கடினமான விஷயத்த கூட நீங்கள் வந்து ஈஸியாக செய்வீங்க. அப்போ நீங்கள் செய்கிற எல்லா விஷயமுமே எப்போவுமே தனியாக செய்ய மாட்டீங்க, யாராவது உங்களுக்கு வேணும். இன்னும் 10 பேர் வந்தால் இந்த கடினமான வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் செய்கிற நடைமுறைகள் எல்லாமே கடினமானதாகவே இருக்கும், கடினமானதாகவே மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையே கடினமானதாக மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை எளிதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்கிற வேலையை தனித்தனியாக செய்யுங்க. அப்போ நீங்கள் வந்து எளிதான விஷயத்தை தான் செய்வீங்க, கஷ்டமான விஷயத்த செய்ய மாட்டீங்க. உங்கள் குடிசையை கட்டுறீங்களா, நீங்கள் தனியாக கட்டுங்க. அப்போ தான் அது சின்ன குடிசையை கட்டுவீங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு குடிசையை கட்டினா அந்த குடிசை பெருசாக தான் இருக்கும். அப்போ பெருசாக இருக்கும்போது அதை பராமரிக்கணும், நிறைய சிக்கல்கள்லாம் வரும். அப்போ உங்கள் குடிசை எளிமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒருத்தர் மட்டுமே அந்த குடிசையை கட்டுங்க, பொறுமையாக கட்டுங்க, எவ்வளோ நாள் வேணாலும் ஆகட்டும். ஆனால் நீங்கள் ஒருத்தர் மட்டுமே கட்டும்போது அந்த குடிசை எளிதாக இருக்கும். அது மாதிரி ஒரு தொழிலில் வந்து நம்ம மற்றவங்க உதவி இல்லாமல் நம்ம ஒரு தொழில் செய்யணும். வாழ்க்கையில் வந்து எதாக இருந்தாலும் மற்றவங்களோட கூட்டி வச்சுக்கிட்டு செய்கிற அந்த வேலையை வந்து குறைச்சிக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கை எளிதாக இருக்கும். அதுதான் இங்கே முக்கியம். எப்போ 10 பேரை சேர்ந்தால் அந்த ஒரு குடிசையை வலிமையானதாக கட்ட முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் 10 பேர் இருந்தால் அவங்க குடிசையை வலிமையாக சேர்ந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கை கடினமானதாக மாறிவிடும். அதனால் மனித உயிர்களுக்கு தங்களுடைய வலிமை என்னவென்று தெரியாது. இப்போ வந்து ஒரு தஞ்சாவூர் கோயிலை பார்க்குறாங்க, அப்போ மனித உயிர்களுக்கு தங்களுடைய வலிமை மிகப்பெரியது என்று எண்ணுவார்கள். ஏன்னா அது வந்து 100-1000 பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க அந்த கோயிலை. 1000 பேர் சேர்ந்து கட்டினால தான் அப்படி. அப்போ மனித உயிர்கள் தங்களுடைய வலிமைன்னா என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த 1000 பேருடைய வலிமை தான் தன்னுடைய வலிமைன்னு நினைக்கிறாங்க. 1000 பேர் சேர்ந்தது தான் தனது வலிமை என்று அந்த வலிமை தன்னுடைய வலிமையாக அந்த 1000 பேருடைய வலிமையை சேர்த்து தான் தன்னுடைய வலிமையை நினைத்து கொள்கிறார்கள். இப்போ உலகத்திலே ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கார், அவருடைய நிறுவனத்தில் ஒரு 2 லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 2 லட்சம் பேர் வேலை பார்த்து அதன் உழைப்பால் தான் அவர் பெரிய உலகத்திலே கோடீஸ்வரர் ஆகிட்டார். அப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இந்த 2 லட்சம் பேர் தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த வலிமை தான் தனது வலிமை அப்படின்னு அவர் நினைப்பதற்கு அது காரணமாக இருக்குது. அதனால் மனித உயிர்கள் தங்களை எளிமையானவர்களாக நினைக்க வேண்டும். ரொம்ப வலிமையானவர்களாக நினைத்து கொள்ளும் பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு பணிவாக நடந்து கொள்ள மாட்டார்கள், மற்றவர்களிடம் வந்து தாழ்மையாக நடந்து கொள்ள மாட்டார்கள், நல்ல பண்புகள் வராது, தலைக்கணம் வந்துவிடும், அந்த மாதிரி விஷயங்கள். அதனால் வந்து நீங்கள் எளிமையாக எந்த விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னா, தொழிலில் வந்து நீங்கள் தனித்தனியாக உங்கள் விவசாயத்தை செய்யணும். அப்போ தான் உங்களுடைய வலிமை, ஒரு மனித வலிமைங்கிறது என்னது, அவங்க எப்படிப்பட்ட வலிமை உடையவர்கள், எப்படிப்பட்ட திறன் உடையவர்கள் அப்படிங்கிற தேர்வு நம்ம வந்து ரொம்ப எளிமையானவங்க. நமது கைகளால் வந்து பிற உயிரினங்களை போன்று நமது கைகள் இல்லை, கைகளை வச்சு நம்ம செயல்களை செய்ய முடியும். ஆனால் நம்ம தனியாக செய்யும்போது தான் நாம் எளிமையானவர், நம்மால் எளிமையான விஷயங்களை தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அப்போ தான் அந்த பணிவு என்பது வரும். நம்ம மிகப்பெரிய செயல்களை செய்யும்போது நமக்கு வந்து ஒரு தலைக்கணம் வந்துவிடும். 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்யும்போது அங்கே ஒருத்தர் தலைவராக இருப்பார். ஒரு தொழிலில் செய்யும்போது 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழிலில் செய்யும்போது அந்த 10 பேரையும் வழிநடத்துவதற்கு ஒரு தலைவர் அங்கே வந்துடுவார். இதை செய்ய அங்கே விவரமான இருக்கிறவர் தலைவராகிடுவார். அப்போ அவருக்கு என்ன நினைப்புனா, இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறோம்ல, அந்த வேலை செய்யறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அந்த 10 பேருக்கும் அந்த பலன் போய் சேராது. அந்த 10 பேரும் பெருமித உணர்வை அடைய முடியாது. அந்த 10 பேரில் யார் விவரமானவராக இருக்காரோ அவர் அந்த 10 பேரை வழிநடத்துகிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த 10 பேரின் உழைப்பினால் ஆன ஒரு பலனுக்கு இவர் தான் சொந்தக்காரர் என்று சொல்ல அது காரணம். அப்போ 10 பேரும் மற்ற 10 பேரும் ஏமாடி ஆகிடுறாங்க. இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைகிறது. அப்போ இந்த நிறுவனத்தில் 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த 100 பேர் முயற்சியினால், உழைப்பினால் அந்த நிறுவனம் வளர்ச்சி அடைகிறது, வெற்றி பெறுகிறது. அந்த வெற்றிக்கு யார் உரிமையாளராகிறார்? அந்த முதலாளி உரிமையாளராகிறார். ஆனால் அந்த 100 பேரால் சேர்ந்து தான் ஒரு வலிமையான கடினமான காரியத்தை செய்ய முடிஞ்சுது. 100 பேர் இல்லாமல் அந்த முதலாளி மட்டுமே இருந்து ஒரு வேலை செய்ய முடியுமா? அந்த நிறுவனத்தின் வெற்றிக்காக உழைக்க முடியுமா? முடியாது. 100 பேர் சேர்ந்தால் தான் அந்த நிறுவனத்தின் அந்த கடினமான வெற்றிக்கு
காரணமாக அந்த 100 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 100 பேருடைய வெற்றிக்கு யார் உரிமையாளராக இருக்கிறார்? அந்த முதலாளி. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? அந்த 100 தொழிலாளர்கள் சேர்ந்து உழைத்ததனால் கிடைத்த வெற்றியை தான் காரணம். அப்போ தன்னுடைய வலிமை என்பது அந்த 100 பேருடைய வலிமை சேர்ந்தது தான் தன்னுடைய வலிமை அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அப்போ இதில் ஒரு சமத்துவம் என்பது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான சமத்துவம் இல்லை, ஒரு நீதி இல்லை, சமத்துவமான நீதி இல்லை, சமமான நீதி இல்லை. 10 பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது அதனுடைய பலனை யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுகிறார். யார் அந்த இடத்துல விவரமாக இருக்கிறாரோ, அந்த 10 பேரையும் வழிநடத்துகிற விவரம் திறமை யார்கிட்ட இருக்கோ அவர் அந்த 10 பேரின் உழைப்பிற்கு சொந்தக்காரராகிட்டார். மற்ற 10 பேருக்கும் அந்த உழைப்பிற்கு அவர் உழைப்பினால் கிடைக்கிற புகழ்ச்சிக்கு சொந்தம் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் தனித்தனியாக செய்யணும். வேலை செய்கிறதுல நம்ம மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. வேலை செய்யும்போது நாம் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. நமது உழைப்பிற்கான பலனை அது நஷ்டமோ லாபமோ அதை நாமே அனுபவிக்கணும். நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டு அல்லது நம்மளை வைத்து வேலை வாங்கி கொண்டு யாரோ ஒருவர் புகழ் பெற்று சென்று விடக்கூடாது. அதற்காகத்தான் நான் ஏன் சொல்கிறேன்னா, தனித்தனி விவசாய நிலங்களில் உழைக்க வேண்டும். ஒரு குடும்பத்திற்கு, ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொதுவாக ஒரு விவசாய நிலத்தை நம்ம கொடுக்குறோம். 32 ஏக்கர் விளை நிலத்தை பொதுவாக கொடுத்துட்றோம். 16 பேரும் ஒத்துமையாக சேர்ந்து வேலை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கடைசியில் யாரோ ஒருத்தர் அந்த கூட்டு குடும்பத்தில் யார் திறமையானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த 32 ஏக்கர் விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற உணவுப் பொருட்களுக்கு தான் காரணம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுவார். நான் இல்லைன்னா இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்காது, இன்றைக்கி இந்த மாமரம் இந்த வருஷம் இவ்வளோ பழங்கள் காய்க்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம், எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி வேலை வாங்கி உரமெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் பாய்ச்சி யாரையும் சும்மா விடலையே, யாரையும் ஓய்வாக இருக்க அனுமதிக்கவே இல்லையே, எல்லாரையும் கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டான்ல வீட்டிலேருந்து, எங்கள் பெரியண்ணா தான் காரணம், எங்கள் பெரியண்ணா இல்லைன்னா நாங்கள்லாம் இன்னைக்கு இந்த வருஷம் இவ்வளோ மாம்பழங்கள் சாப்பிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேரோட உழைப்புக்கு யாரோ ஒருத்தர் சொந்தம் கொண்டாடுவாங்க. அப்போ ஒரு புகழ்ச்சியை அனுபவிக்க முடியாது, ஒரு பெருமையை அனுபவிக்க முடியாது. அப்போது எல்லாருக்கும் அந்த பெருமை கிடைக்கணும். அவரவர்கள் உழைப்பிற்கான அந்த புகழ்ச்சி பலன் என்பது அதற்கு காரணம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும், மற்றவர்கள் இருக்கக்கூடாது. இதுதான் சமத்துவம். ஒரு புகழ்ச்சி என்பதும் நம்ம இது எல்லாத்துக்குமே தேவை, எல்லாருக்குமே புகழ்ச்சி என்பதும் தேவை. எப்படி பணம் அல்லது பலன் என்பது, உணவு என்பது தேவையோ, எல்லாருக்கும் புகழ்ச்சி என்பதும் தேவை. அப்போ தான் வாழ்க்கையை ஊக்கமாக வாழ முடியும். இந்த உலகத்தில் ஏன் சோம்பேறித்தனம்னா, யாரோ ஒருத்தர் மற்றவங்களெல்லாம் வேலை வாங்கி பேர் வாங்கிட்டு போயிடுறார். பேர் வாங்குறவர் வேற ஒருத்தராக இருக்கார். இப்போ ஒரு திரைப்படம் வருதுன்னா திரைப்படத்துக்காக உழைத்தவங்க ஒரு 100 பேராவது உழைச்சிருப்பாங்க. டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள் உழைச்சிருப்பாங்க. ஆனால் பேர் வாங்குறது பாருங்கள், அந்த இயக்குனர் தான் பேர் வாங்கிட்டு இருப்பார். அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களுக்குள்ளே பேர் வாங்குறார். வெளியில் யார் பேர் வாங்கணும்னா அந்த இயக்குனர் தான் பேர் வாங்கிட்டு இருப்பார். அதனால் இப்படி தொழில்நுட்ப கலைஞர்களாகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து முடித்து அவரை பற்றி வெளி உலகத்துக்கு தெரியாமல் போனது நிறைய இருக்காங்க. அது மாதிரி எந்த ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அந்த தொழில் முதலாளி உழைப்பு, அந்த தொழிலாளர்களுடைய உழைப்பினால் வந்த புகழ்ச்சி, பணம், பலன் எல்லாத்தையும் அந்த முதலாளி அனுபவிப்பார். பாருங்கள், அவ்வளோ அத்தனை தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாப பணத்தை முதலாளி மட்டும் எடுத்துகிட்டு போகிறார். லாப பணத்தை மட்டும் இல்லை, அந்த அத்தனை தொழிலாளர், ஒரு தொழில் நிறுவனத்தில் பணிபுரிகிற அத்தனை தொழிலாளர்கள், 100 தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்கன்னா அல்லது 1000 தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க. அந்த 1000 பேர் உழைப்பினால் வந்த லாப பணத்தை ஒரே ஒரு முதலாளி தூக்கிட்டு போயிடுறான் பாருங்கள். ஒரே ஒரு முதலாளி மட்டும் அதை எடுத்துகிட்டு ஓடிடுறான், திருட மாதிரி. அதே மாதிரி தான் புகழ்ச்சியும் எடுத்துகிட்டு ஓடிடுறான். 1000 தொழிலாளர்களால் அந்த தொழில் நிறுவனம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. 1000 தொழிலாளர்களின் உழைப்பினால் அந்த தொழில் நிறுவனம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் அந்த முன்னேற்றம், அந்த வெற்றிக்கு காரணமாக அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு, அந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது தான் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளியை தான் அந்த உலகம் புகழ்ந்து பேசும். அந்த புகழ்ச்சியும் அவர் தூக்கிட்டு போயிடுறாரு. அதனால தான் ஒரு தொழில் நிறுவனம் என்றால் அங்கே முதலாளின்னு யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே முதலாளி. அந்த தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற அனைவருமே முதலாளி, அனைவருமே தொழிலாளி. அதே நேரத்தில் திறமைகளில் வேறுபாடு இருக்கும். மேலதிகாரி, கீழதிகாரி, திறமைகள், கல்வி தகுதி, அவர்கள் அனுபவம், தொழில் திறமை என்பதில் வேறுபாடு இருக்கும். அதற்கு தகுந்தாற் போன்று அவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும், புகழ்ச்சி கிடைக்கணும், அதற்கு தகுந்தாற் போன்று. அதனால் முதலீட்டில், அந்த தொழில் நிறுவனத்தின் முதலீட்டிலும் அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டு, தொழில் திறமையை அடிப்படையாக கொண்டு
அந்த முதலீட்டிலும் அவர்கள் பங்கெடுத்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். அதன் மூலம் லாபத்தில் பங்கெடுத்துக் கொள்வதற்கான உரிமை அந்த தொழிலாளர்களுக்கு வந்துவிடுகிறது. ஒரு தொழில் நிறுவனத்தில் பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கு லாபத்தில் பங்கெடுத்துக் கொள்கிற அந்த உரிமை வந்துவிடுகிறது. அது மாதிரி இப்போ புகழ்ச்சியும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே யாரும் இந்த தொழில் நிறுவனத்துக்கு இவர் தான் முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் சொல்ல மாட்டாங்க. எல்லோருமே முதலாளி, நாங்கள் அனைவருமே முதலாளிகள். இந்த தொழில் நிறுவனத்தில் வேலை பார்க்கிற 1000 பேரும் முதலாளிகள் தான், 1000 பேர் தொழிலாளிகள் தான் அப்படிங்கிற அந்த உணர்வு. புகழ்ச்சியிலும் அந்த அவரவர்களுக்கு தேவையான புகழ்ச்சி, ஒருத்தருக்கு அதிக புகழ்ச்சி போய் சேரும், இன்னொருத்தருக்கு குறைவான புகழ்ச்சி போய் சேரும். அப்போ இதுதான் ஒரு சமத்துவமான புகழ்ச்சி, சமத்துவ புகழ்ச்சி. புகழ்ச்சியில் சமத்துவம், அவர் லாபத்தில் சமத்துவம். இதுதான் அதுமாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே விவசாயம் செய்கிறாங்க. அங்கே மனித உயிர்கள் திறமைகள் எளிமையானதாக இருக்கும். ஏன்னா அவங்க உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அங்கே உப்பு என்பது கிடைக்காது. உப்பை உற்பத்தி வியாபாரம் செய்கிற நடைமுறை அங்கே இருக்காது. பணம் என்கிற நடைமுறை அங்கே இருக்காது. வியாபாரம் விற்பனை இதெல்லாம் அங்கே கிடையாது. அதனால் அவரவர்கள் விளைநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிற காய்கறிகள், பழங்கள், கிழங்குகள், கீரைகள், முட்டை, பால் இதைத்தான் அவர்கள் உணவுகளாக உண்பார்கள். ஆதலால் இதையெல்லாம் சாப்பிட்டால் அவர்களது உடலில் ஒரு முரட்டுத்தனமான வலிமை ஏற்படாது. அதனால் எளிமையான இதெல்லாம் இயற்கை உணவுகளை சாப்பிட்டா அவருடைய திறமையும் எளிமையானதாகத்தான் இருக்கும். அதனால் புகழ்ச்சி, யாரும் ஒருத்தருடைய உழைப்பை திருடிவிடக்கூடாது. உழைப்பினால் வந்த பலன் புகழ்ச்சியை திருடி கொண்டு சென்று விடக்கூடாது. அதனால தான் தனித்தனி விவசாய நிலம் கொடுக்குறோம். 2 ஏக்கர் விவசாய நிலம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கொடுக்கும். அப்போ எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஒரு குடும்பத்துக்குன்னு நம்ம மொத்தமாக கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் போட்டி வரும், அல்லது ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் இன்னொரு கூட்டு குடும்பத்துக்கும் போட்டி வரும். அந்த பலனுக்கு அதில் ஒரு ஊக்கம் கிடைக்காது. அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா தப்பித்துக் கொள்வார்கள். அண்ணனை தோட்டத்துக்கு போக சொல்லு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுது. அண்ணன் சொல்லுவார், நான் தான் எப்போவும் தோட்டத்துக்கு போகணுமா, என் தம்பி போகவே மாட்டானா, தம்பிக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, அவனை தோட்டத்துக்கு போய் சொல்லுங்கள், நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா, தோட்டத்தில் எவ்வளோ வேலை இருக்குது நானே பார்க்கணுமா. அப்போ குடும்பத்தில் சண்டை வந்துடும். ஏண்டா நீ மட்டும் தான் பார்க்குறியா, நான் பார்க்கலையா, அப்போ போன வாரம் தண்ணி எடுத்து ஊற்றுனேன், அந்த மரத்துக்கு இருக்கிற எல்லா மரத்துக்கும் நான் தான் தண்ணி ஊற்றுனேன், அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, வீட்டில் படுத்து தூங்கிட்டு தானே இருந்த. அந்த மாதிரி சண்டைகள் வந்துடும். விவசாய தொழில் என்பது சண்டை களமாக மாறிவிடும். தொழில் செய்கிற இடம் இருக்குல்ல, விவசாய நிலம் என்பது சண்டை களமாக மாறிவிடும். அதனால் உடனே என்ன பண்ணுவாங்க, எனக்கு தனியாக நிலத்தை பிரித்து கொடுங்க, நான் இனிமேல் அவங்க கூட வேலை செய்ய முடியாது, நான் இனிமேல் எங்கள் அக்கா கூட வேலை செய்ய முடியாது. அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை வந்துடும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும். பொண்டாட்டிக்காரி எப்பவும் புருஷனை குறை சொல்லிகிட்டே இருப்பாள். என்னங்க நீங்கள் ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்காரி புருஷனுக்கு கோவம் வந்துடும். முன்னாடி நீ என்ன பெரியவா மாதிரி பேசிட்டு கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி உதைக்க ஆரம்பிச்சிடும், அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் தொழிலில் ஆண்கள் பெண்களையும் 2 பேரும் சேர்த்து வேலை செய்யக்கூடாது. சேர்ந்து வேலை செய்யக்கூடாது, தனித்தனியாக வேலை செய்யணும். ஆண்களுமே வேலை செய்யக்கூடாது விவசாயத்தில். அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஆண்கள் பெண்கள் யாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. ஆண்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. தொழில் விவசாய நிலத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. பெண்களும் வேலை சேர்ந்து வேலை செய்யக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் வேலை செய்யக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விளைநிலங்கள் கொடுத்து விட வேண்டும். அப்போ சண்டையே கிடையாது. உனது விளைநிலத்தில் நீ உழைத்துக்கொள், எனது விளைநிலத்தில் நாங்கள் உழைத்துக்கொள்கிறோம். அப்போ உறவு முறையில் பாதிப்பு வராது. இந்த உறவு முறை பாதுகாக்கப்பட வேண்டும். மனித உறவு முறை இருக்குல்ல, அதை பாதுகாக்கணும். அதை இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. மனித உறவு முறையில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு இப்படி ஒரு வழி இருக்கிறது. தனித்தனி விளைநிலமாக கொடுத்தால் எக்காரணம் கொண்டும் ஒரு குடும்பத்திற்குள் சண்டை வராது. அந்த எக்காரணம் கொண்டும் வேற்றுமை வராது, பெரிய பிளவுகள் ஏற்படாது, பிரிவினைகள் ஏற்படாது. ஒரு குடும்பத்தினர் ஒரு தோட்டத்தில் ஒட்டுமொத்தமாக கும்பலாக வேலை பார்க்குறாங்க. ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நம்ம மொத்தமாக ஒரு தோட்டத்தை கொடுத்துட்றோம், ஒரு 30 ஏக்கர் தோட்டத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதான் இந்த மாதிரி ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு நான் தான் காரணம், நீ காரணம் இல்லை, நீ ஒரு சோம்பேறி, ஒழுங்காக நீ உழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சண்டைகள் அந்த குடும்பமே பிரிஞ்சு போயிடும். பெரிய பழி உணர்ச்சியே வந்துடும், கொலை உணர்ச்சியே வந்துடும். அதனால தான் என்ன பண்ணுறோம், தனித்தனி விளைநிலங்கள் கொடுப்பதன் மூலம் இது உனது விளைநிலம், நீ சுதந்திரமாக உழைத்து கொண்டு நீ வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அதற்கு நீதான் காரணம். அப்போ நீ வேற ஒருத்தர் குற்றம் சாட்ட முடியாது. உனக்கு தோல்வி ஏற்படும் பொழுது எனது விவசாய நிலத்தில் நான் இந்த வருடம் தோல்வி அடைந்து விட்டேன், உற்பத்தி என்னால் அதிகமாக பண்ண முடியவில்லை
அதற்கு காரணம் எனது அண்ணன் தான் அப்படின்னு யாரையும் குறை சொல்ல முடியாது. உங்கள் அண்ணன் எப்படி உனக்கு காரணம், உன்னுடைய தோல்விக்கு காரணமாக இருக்க முடியும்? ஏன்னா அவர் தனியாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு தனியாக 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது, உனக்கு தனியாக 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உனது தோல்விக்கு, உனது விளைநிலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு, இழப்பிற்கு உனது அண்ணன் எப்படி பொறுப்பாக முடியும் என்று எல்லோருமே கேட்பார்கள். இந்த மாதிரி அப்போ யாரும் யாரையும் குற்றம் சாட்ட முடியும். இதன் காரணமாக ஒரு குடும்பம் என்பது எப்பொழுதும் அமைதியாகவும் ஒற்றுமையாக இருக்கும். சண்டை வர்றதுக்கு தொழிலை அடிப்படையாக கொண்டு அங்கு சண்டை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒற்றுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பமாக நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்ப அமைப்பை, கூட்டு குடும்ப அமைப்பை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த தொழில் என்பது தொழில் செய்கிற இடம், விவசாய நிலத்தில் சண்டைகள் ஏற்படக்கூடாது. சண்டைகள் ஏற்படுவதற்கு காரணமே ஒன்று கூடி தொழில் செய்வதுதான் காரணம். தொழில் செய்கிற இடத்துல நமக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் ஒன்று கூடி தொழில் செய்வது, ஒற்றுமையாக தொழில் செய்வது என்கிற பெயரில் ஒரே இடத்துல கும்பலாக வேலை செய்யும்போது அதனுடைய அங்கே அந்த விவசாய நிலத்தில் நல்ல பலன் அறுவடை வருது, நிறைய பழங்கள் காய்த்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் நான் தான், எனது கணவன் தான், அல்லது என்னுடைய அப்பா தான், தம்பிக்காரன் சோம்பேறி, என் தங்கச்சி இருக்காளே அவள் படு சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தரை இழிவுபடுத்துவதும் இன்னொருத்தர் மிகைப்படுத்துவதற்கும் அது காரணமாகி அந்த குடும்பமே வெறுப்பிற்குரிய ஒரு குடும்பமாக மாறிவிடும். வெறுப்பிற்குரிய, சண்டை களமாக மாறிவிடும். அப்படி அனுமதிக்கக்கூடாது. சண்டைகள் எப்போதுமே வரக்கூடாது. அறிவுரை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஏன் சண்டை போடாதீங்கப்பா, ஒற்றுமையாக இருங்கப்பா, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் இப்படி சண்டை போட்டிங்கன்னா எப்படி, நான் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து சிரிக்க மாட்டான், இந்த மாதிரி அறிவுரை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 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 தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னென்னைக்கும் அதுக்கு பிறகு அறிவுரை கூறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கணும். யாருக்கும் புத்திமதி சொல்கிற மாதிரி இல்லாமல் அதற்கு வாய்ப்பே இல்லை. பஞ்சாயத்து நிறைய சண்டைகள் அதிகமாகிடும், அப்புறம் பஞ்சாயத்து அதிகமாகிடும், ஒரு மனித வாழ்க்கை அமைதியாகவே இருக்காது. அதனால் மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கணும், யாரும் யாருக்கும் இடையூறு செய்யக்கூடாது, நாகரிகமாக இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் இருக்கணும், கெட்ட வார்த்தைகள் உருவாகக்கூடாது. அப்படின்னா அதற்கு தனித்தனியாக நீங்கள் உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்து தனித்தனியாக உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கும்போது அந்த விவசாயமும் எளிதாகத்தான் இருக்கும். தனித்தனியாக உழைக்கிறாங்க, அதனால் கஷ்டப்பட்டெல்லாம் உழைக்க மாட்டாங்க. தனித்தனியாக 10 பேர் சேர்ந்தால் தான் கஷ்டமான வேலைகளை செய்வாங்க. ஒருத்தர் அப்போ கஷ்டமாக போயிடும், அந்த விவசாயமே கஷ்டமாக போயிடும், வாழ்க்கை முறையும் கஷ்டமாக போயிடும். அதனால் தனித்தனியாக செய்யும்போது அவர்கள் எளிதான வேலையை தான் செய்வாங்க. இப்போ 50 வயசில் ஒரு அம்மா இருப்பாங்க, 60 வயசில் ஒரு தாத்தா இருப்பார், 70 வயசில் ஒரு தாத்தா இருப்பார். எல்லாம் தனித்தனியாக வேலை செய்யும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இப்போ 20 வயசில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்கிறோம், நம்ம 70 வயசில் இப்படி இதே மாதிரி செய்ய முடியுமா? அதனால் 70 வயசுலேயும் நாம் செய்கிற விவசாயம் நமக்கு நம்பிக்கையை தர வேண்டும். ஏன்னா 70 வயசுலேயும் அவங்க தனியாக தான் வேலை பார்க்க போகிறாங்க. அவங்களுடைய விவசாய நிலத்தில் 70 வயசுலேயும் அவங்க தனியாக தான் வேலை பார்க்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 70 வயசுலேயும் நம்மளால் இந்த விவசாயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். என்னால் நடக்க முடிகிற வரைக்கும் நான் இந்த விவசாயத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யணும்னா அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துகிற விவசாயம் எதுவாக இருக்குன்னா எளிமையான விவசாயமாக தான் இருக்கணும். நீங்கள் 10 பேர் சேர்ந்து கஷ்டமான வேலைகளை செஞ்சிங்கன்னா முதுமையில் ஒரு முதிய வயதில் உங்களுக்கு அந்த விவசாயத்தை செய்வதில் நம்பிக்கை வராது. இவ்வளோ கஷ்டமான வேலைகளை செய்கிறோமே, நம்ம ஒரு 70 வயசில் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? ஐயோப்பா நம்மளால் முடியாது. இந்த மாதிரி விவசாயம் இவ்வளோ கஷ்டமானதாக இருந்தால் நம்மளால் 70 வயசுலேயும் 80 வயசுலேயும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதுமையை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். முதுமையை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா இங்கே தொழிலெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்கிறாங்க. அப்போ முதியவர்களுக்கு என்ன தோணும், முதிய வயதில் நாம் என்ன தான் பண்ண போகிறோமோ தெரில, நம்முடைய 50 வயசில் நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். முதிய வயதில் நாம் என்ன செய்வோம், இந்த வேலைகள்லாம் நம்ம செய்ய முடியாதே, 50 வயசில் செய்யக்கூடிய வேலைகளை 70 வயசில் எப்படி செய்ய முடியும்? அதனால் முதிய வயதில் நாம் கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை சார்ந்து தான் வாழ வேண்டும். சாப்பாட்டுக்காகவும், இருப்பிடத்திற்காகவும், ஆடைகளுக்காகவும், உடைமைகளுக்காகவும், உடுப்புகளுக்காகவும் நமது பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டும். அவர்களிடம்தான் யாசகம் கேட்க வேண்டும், பிச்சை கேட்க வேண்டும். அப்போ முதுமையை பார்த்தாலே அவங்களுக்கு பயம் வந்துடும், மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால தான் எளிதான ஒரு வேலை, ஒரு விவசாயம்னா ஒரு சின்ன பசங்க செய்கிற வேலை, அதைத்தான் முதிய வயதுலேயும் நம்ம செய்யணும். சின்ன பசங்க முதற்கொண்டு இந்த வேலை எளிமையானது, விவசாயம்னா எளிமையானது, அதை எந்த வயசுலையும் செய்யலாம். 90 வயசில் கூட நம்மளால் நடக்க முடிஞ்சால் அந்த விவசாயத்தை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். அப்போ தான் முதுமையை பற்றின பயம் வராது. அப்போ இந்த விவசாயம் எளிமையானதாக இருக்க வேண்டும், எளிதானதாக இருக்க வேண்டும்.
அப்போ பழங்கள், காய்கறிகள், மாமரம், தென்னை மரம், தேங்காய் மரம், கொய்யா மரம், பலா மரம், ஆரஞ்சு, ஆப்பிள், அன்னாசி, திராட்சை, எலுமிச்சை, கொலுமிச்சை, பேரிச்சை, பனைமரம், இந்த மாதிரி, அப்புறம் சுரைக்காய், வெண்டைக்காய், தக்காளி, தர்பூசணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு விவசாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இதை பார்க்குறதுக்கு ரொம்ப எளிதாக பார்த்தாலே போதும். இதை எந்த வயசுலேயும் செய்யலாம்ப்பா, நான் இப்போ முதுமையில் கூட மரியாதையோடு நான் வாழ்வேன், இது முதுமையில் கூட இந்த விவசாயத்தை என்னால் செய்ய முடியும், செய்வதற்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும். அப்போ முதுமையில் நான் எனது பிள்ளைகளை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நான் மரியாதையோடு இருப்பேன், வாழ்கிற வரைக்கும் நான் மரியாதையோடு இருப்பேன். அதனால்தான் இந்த விவசாயத்தை நீங்கள் கடினமானதாக மாற்றாதீர்கள். அதுக்காக தான் 10 பேர் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது அந்த வேலை கடினமானதாக மாறிவிடும். ஒரு கடினமான விஷயத்தை 10 பேர் சேர்ந்து செய்யும்போது அதை செய்ய முடியும். ஒருத்தரால் செய்ய முடியாத ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்தால் செஞ்சிடலாம். அப்போ எந்த வேலையும் நீங்கள் 10 பேர் சேர்ந்தே செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் செய்கிற வேலை எல்லாமே கடினமானதாக மாறிவிடும். அந்த கடினமான வேலையை நினைக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கை அச்சமாக மாறிவிடும், வாழ்க்கையும் கடினமானதாக மாறிவிடும். ஏன்னா கடினமான வேலைகள் நிரம்பியது தான் அந்த வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அதனால் வாழ்க்கை என்பதே கடினமானதாக மாறிவிடுகிறது. அதனால் அது அச்சமூட்டுவதாக மாறிவிடுகிறோம். முதுமையில் இது நம்மால் செய்ய முடியாது. 60 வயசில் ஏன் ஓய்வு கொடுக்குறாங்க? ஒரு ஓட்டுநராக ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, 60 வயசில் ஏன் வேலை பார்க்குறாருன்னா அது கடினமான வேலை. ஓட்டுநராக வேலை பார்ப்பது என்பது கடினமான வேலை. அதனால் அது 60 வயசுக்கு மேலே செய்ய முடியாது. அதனால் வேலை செய்கிற வரைக்கும் அவருக்கு தன்னம்பிக்கையோடையும் மரியாதையோடையும் இருக்கிறாரு, அவங்கள குடும்பத்தில் மதிப்பாங்க. 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், பென்ஷன் வந்தால் அவரை மதிப்பாங்க பணத்துக்காக. பென்ஷன் தனியார் ஓட்டுநர்கள் என்ன பண்ணுவாங்க, தனியார் பேருந்துகளில் வேலை செய்கிற ஓட்டுநர்கள், அவங்களுக்கு 60 வயசுக்கு அப்புறம் மரியாதை கிடையாது. ஏன்னா இங்கே உள்ள வேலைகளெல்லாம் 60 வயசுக்கு மேலே செய்ய முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பொதுவான மதிப்பீடு இருக்குது. அது கடினமான வேலையாக இருக்கிறது. 60 வயசுலேயே கஷ்டப்பட்டு எப்படா ரிட்டையர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 50 வயசுக்கு மேலே செய்ய முடியாது இங்கே உள்ள வேலைகளை. ஒரு ஆசிரியர் தொழிலாக இருக்கட்டும், ஒரு கலெக்டர் தொழிலாக இருக்கட்டும், என்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், 50 வயசுக்கு மேலே செய்ய முடியாது, அவ்வளோ கடினமானதாக இருக்குது. அப்போ நீங்கள் 50 வயசு வரைக்கும் தான் தன்னம்பிக்கையோடையும் மரியாதையோடையும் புகழோடையும் வாழ முடியும். 50 வயசுக்கு பிறகு உங்களுக்கு அந்த புகழ் கிடைக்காது, மரியாதை கிடைக்காது, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்காது. நீங்கள் பயனற்றவர்கள், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. 50 வயசு வரைக்கும் தான் இந்த இவரை நீங்கள் பயன்படுத்த முடியும், இந்த மருத்துவரை, இந்த இன்ஜினியரை நீங்கள் பயன்படுத்த முடியும், இந்த கலெக்டரை, இந்த மோட்டார் மெக்கானிக்கை நீங்கள் 50 வயசு வரைக்கும் தான் பயன்படுத்தணும். 50 வயசுக்கு மேலே இவரால் தன்னை அப்டேட் செய்திக்க முடியாது. இவரை வீட்டுக்கு போய் சொல்லிடலாம், யூஸ் அண்ட் த்ரோ. அப்போ அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும், ஒரு பயம் வந்துடும், ஒரு மரியாதை கிடைக்காது, புகழ் கிடைக்காது. அதனால் சீக்கிரமாகவே செத்து போயிடணும்னு நினச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக சீக்கிரமாக இறந்து விட வேண்டும், வாழ வேண்டும் என்கிற ஆசையே இல்லாமல் போயிடும், ஆசை குறைந்து விடும். ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே வாழணுங்கிற ஆசையே போயிடும். எப்படா இறப்பின் வருகையை எதிர்பார்த்து நாட்களை எண்ணிக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை, ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கையாக அது மாறிவிடுகிறது. அதனால தான் நாம் ஏன் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஏன் மக்கள் தனித்தனியாக வேலை பார்க்கணும் அப்படின்னா, அப்போ தான் அவர்கள் செய்கிற வேலைகள் எளிதாக இருக்கும். தொழில்களில் அவர்கள் செய்கிற வாழ்க்கையிலே அப்படி தான், எல்லா வேலையுமே நீ மற்றவங்கள எதிர்பார்க்காம நீயே செய்ய. மற்றவங்க அப்போ எதுக்கு தான் மற்றவங்களோட உதவி அப்படின்னா, மற்றவங்களோட உதவி சில உதவிகள் இருக்கும். உதவிகள் மற்றவங்ககிட்ட உதவி பெறும்போது கூட சிறிய உதவியாக தான் கேட்கணும். மற்றவர்கள் உங்களுக்காக நிறைய நேரத்தை அவர்கள் செலவழித்து உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பார்த்துக்கூடாது, சின்ன சின்ன உதவியாக தான் இருக்கணும். அப்புறம் உதவிங்கிறது என்னென்னா, மற்றவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்கள, நீங்கள் பேசுகிறத கேட்குறீங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறீங்க, அவர் உங்கள்கிட்ட பேசுகிறார், நீங்கள் பேசுகிறத அவர் கேட்குறாரு, அவர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, இதுதான் உதவி. இந்த உதவிக்காக தான் மனித உயிர்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். இந்த பேசுவதற்கு ஆள் தேவை, பேச்சு துணைக்கு, இது பேச்சு துணை, பேசுவதற்கான உதவி, இதுதான் மனித உயிர்களுக்கான உதவி. உதவின்னா இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னாக்கா, நீ சம்பாதிச்சு போடு, நான் வீட்டில் உட்காடுறேன், நான் சமைச்சு போடுறேன், நீ சம்பாதிச்சு போடு, இதுதான் உதவின்னு நினச்சிக்கிறேன். வேறு எதுவும் பேசிக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு உதவி தான் செய்ய முடியும். உனக்கு நான் பணமும் சம்பாதிச்சு போட்டு நீ பேசுகிறத நான் கேட்டுக்கிட்டும் வேறு இருப்பேனா, அல்லது நான் உனக்கு சமைச்சும் போடுவேன், உங்களுக்கு தேவையான வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நான் உங்களுக்கு செய்வேன், துணி துவைச்சி போடுவேன், சமைச்சும் போடுவேன்,
அப்புறம் நீங்கள் பேசுகிறத வேறு நான் கேட்பேனா, இல்லை நான் உங்கள்கிட்ட வேறு பேச வேறு வேணுமா, உங்கள்கிட்ட நான் மணிக்கணக்காக வேறு பேச வேறு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பேசுகிறதே நிறுத்திடுவாங்க. ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அப்போ எந்த வேலை ரொம்ப முக்கியம்? ஒரு மனைவி அந்த குடும்பத்திற்காக சமைத்து போடுவது முக்கியமா, அல்லது அந்த மனைவி தனது கணவனிடம் பேசுவது முக்கியமா? நிறைய பேசணும், சிரிக்கணும். பேசும்போது சுவாரஸ்யமான சம்பவங்கள், அறிவு வளரும், சிரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும், கவலைகளை வெளிப்படுத்தலாம், மனசில் பாரம் இருக்காது. எது முக்கியம்? சமைப்பது முக்கியமா, பேசுவது முக்கியமா? இப்போ பேச்சு தான் முக்கியம். சமைக்கிறது அவங்கவுங்க சமையலை அவங்கவுங்க சமைக்கட்டும். ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். சமைக்கிறியா இல்லை பேசுகிறியா? நான் அப்போ பெண்கள்கிட்ட கேட்கணும், நீ உன் கணவன்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிறியா, இல்லை நீ உனக்கு கணவனுக்காக சமைக்கணும்னு நினைக்கிறியா? ஏதாவது ஒன்று தான் நீ தேர்ந்தெடுக்கணும். ரெண்டையும் செய்ய முடியாது. அப்போ நான் பேசணும் தானே எங்களுக்கு ஆர்வம். நிறைய உலகத்தில் எல்லோரும் சமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சமைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் பெரும்பாலான பெண்கள் கணவனுக்கு சமைச்சு போடுறாங்க. ஆனால் பேசுகிற பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கணவனிடம் பேசுகிற பெண்கள், மனைவி பேசுவதை கேட்கிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்ப சொற்பம். ஊருக்கு 1-2 பேர் தான் இருப்பாங்க. அது கூட இருக்க மாட்டாங்க. அதனால் பேசுவது தான் சிறந்தது. ஏதாவது ஒரு வேலையை தான் செய்ய முடியும். அது மாதிரி கணவன் தனது மனைவிக்காக நீ பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறியா, அல்லது நீ உனது மனைவியிடம் பேசுகிறியா, அல்லது அவள் பேசுவதை கேட்கிறியா? உங்கள் உரையாடல் முக்கியமா? எது முக்கியம்? உனது பணம் அவளுக்கு முக்கியமா, அல்லது நீங்கள் 2 பேரும் பேசிக்கொள்வது, உரையாடி கொள்வது, சிரிப்பது, இது எது முக்கியம்? உங்கள் மனசில் உள்ள பாரம், உங்களுக்குள்ள அன்பு. பேசும்போது தான் அன்பு வரும். நீ என்ன தான் கணவனுக்காக நீங்கள் சமைச்சு போட்டாலும் அதில் அன்பு இருக்காது. ஒரு எரிச்சலாக சமைப்பாங்க, என்னடா வாழ்க்கை, வெறுப்பாக இருக்கும். ஆனால் பேசும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அன்பு வரும். அன்பு அதிகமாக இருக்கும், பாசம் அதிகமாக இருக்கும். பேசுகிறது தான் ஒரு உறவுக்கான ஒரு உரையாடல். அவர்களுக்கு இடையேயான உரையாடல் இருக்குல்ல, அது அந்த உறவுக்கான பாதுகாப்பு, ஒரு பலம், ஒரு வலிமை. அதனால் பேசுகிறது தான் ரொம்ப முக்கியம், உரையாடல் தான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். கணவன் தனது மனைவிக்காக ஏதாவது ஒன்றைத்தான் கொடுக்க முடியும். பணத்தை கொடுக்குறாயா, அவளை வீட்டிலே உட்கார வைத்து நீ வேலைக்கு போய் அவளுக்கு தேவையான பணத்தை நீ கொடுக்குறாயா, அல்லது அவளுடன் உரையாடுகிறாயா? எது முக்கியம்? உனக்கு உரையாடல் தான் எனக்கு முக்கியம். அதுதான் உங்களுக்கு பெருமை ஏற்படுத்தணும். வெளியில் போனால் என் பொண்டாட்டி நல்லா லவ் பண்ணுறோம், என் பொண்டாட்டியை நான் நல்லா லவ் பண்ணுறேன், நாங்கள் 2 பேரும் ரொம்ப லவ்வர் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெருமை ஏற்படுத்தும். அதுமாதிரி எனது கணவன் என் மீது அன்பாக இருக்கிறார், உயிராக இருக்கிறார், நானும் எனது கணவன் மீது அன்பாக இருக்கிறோம். நாங்கள் பேச ஆரம்பித்தா நேரங்காலம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம், சிரித்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறது தான் பெருமை. சமைச்சு என் வீட்டுக்காரனுக்கு நான் வேலைக்கு நல்லா சமைச்சு போடுவேன், அவரும் நல்லா உட்காந்து தின்னுவிட்டு தொப்பையை தள்ளிட்டு போயிட்டே இருப்பார், தொப்பையை தாங்கி பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பார். இது பெருமை கிடையாது. அதனால் மக்கள் இப்போ அதை உணர்கிறாங்க. பேசணும், அதுதான் பெருமையானது. அன்பு செலுத்தணும், அதுதான் பெருமையானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை உணர்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். அதாவது ஒன்று, நீ பேசணும், உரையாடணும். அன்பு முக்கியமா இல்லை அடிமைத்தனம் முக்கியமா? நீ உனது மனைவிக்காக சம்பாதிச்சு போடுறியா, அல்லது உனது மனைவியிடம் அன்பு செலுத்துறியா? எது உனக்கு முக்கியம்? ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடு. எனது மனைவியை வீட்டில் உட்கார வைத்து நான் சம்பாதித்து போடுகிறேன், அதுதான் எனக்கு தேவை என்றால் அதையே வைத்துக்கொள். ஆனால் உங்கள் 2 பேத்துக்கு இடையில் உரையாடல் இருக்காது, உறவு முறை இருக்காது, பேச்சு வழக்கு இருக்காது. நீங்கள் அதிகமாக பேசிக்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு அடிமைத்தனம். அடிமைகளிடத்தில் அன்பு செலுத்த முடியாது, அடிமைகளுக்கிடையே அன்பு செலுத்த முடியாது. அடிமைகள் இருக்காங்க, 10 அடிமைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடையே அன்பு இருக்காது, அவங்க பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதற்காக அடிமையானாங்க? அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க. அடிமைகள்னால் அவங்க ஒரு வேலையை செய்வதற்காக தான் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க. அவர்களுக்கு இடையில் பேசக்கூடாது, ஒருவருக்கொருவர் நம்பிக்கையானவர்களாக அவர்கள் இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு எது முக்கியம்? பேசணும், உரையாடல் முக்கியமா, அன்பு முக்கியமா, பணம் முக்கியமா, அடிமைத்தனம் முக்கியமா? அது தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்றைத்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், கணவன் மனைவி இருவரும். அதனால் அன்பு செலுத்துவதில் கூட ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும். அன்பு செலுத்துவதிலும் ஒரு சமத்துவம், ஒரு பொதுவான நீதி, நியாயம்லாம் இருக்கணும். அப்போ ஒரு விதிமுறை, அதாவது எப்படி அன்பு செலுத்துவதில் எப்படி விதிமுறை இருக்கணும் அப்படின்னா, எல்லாருக்குமே அன்பு தேவை அப்படின்னா அது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நம்ம விதிமுறை, அன்பு செலுத்துவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது? அடிமைத்தனம் தான் தடையாக இருக்கிறது.
ஒரு கணவன் மனைவியை அடிமைப்படுத்தும் போது அவன் எப்படி மனைவியை அன்பு செலுத்துவான்? அடிமை செலுத்துகிறவர்கள் எப்படி அன்பு செலுத்துவார்கள்? அடிமைப்படுத்துகிறவர்கள் எப்படி அன்பாக நடந்து கொள்கிறார்? ஒரு ஒரு கணவன் தனது மனைவியை அடிமைப்படுத்துகிறான் என்றால் அவன் எப்படி தனது மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வான்? அதனால் கணவன் மனைவியை அடிமைப்படுத்தக்கூடாது. அப்படின்னா அது ஒரு சமத்துவம். எல்லாத்துக்குமே அன்பு தேவை. அடிமைத்தனத்தில் விடுபட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் தேவை என்பது அது எல்லாத்துக்குமே தேவையாக இருக்குது. அதனால் ஒரு விதிமுறை போடணும். என்னென்னா, எந்த பெண்களும் மற்றவருடைய வேலைகளை செய்யாதீங்க. ஒரு கணவனுடைய ஆடைகளை துவைக்க சோதிச்சு போடாதீங்க. கணவனுடைய உணவுகளை நீங்கள் சமைச்சு போடாதீங்க அப்படின்னு ஒரு விதிமுறை போட்டு ஒரு கட்டாயப்படுத்தணும். நீங்கள் வேலைக்கு போகணும், பெண்கள் வேலைக்கு போகணும். ஒரு 5 வயசு வரைக்கும், குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் வீட்டில் இருங்க. உங்களுக்கு ஊதியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் சமத்துவம். இது எல்லாத்துக்கும் பொதுவானது. எந்த பெண்களும் வீட்டில் இருக்கக்கூடாது. இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், எங்கள் பரம்பரை ஆண்ட பரம்பரை, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், நாங்கள் போய் எப்படி இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறது, ஒருத்தர் கீழே போய் எப்படி வேலை பார்க்குறது, அதனால் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம், எங்கள் பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும். எல்லாருக்குமே அன்பு தேவை. அன்பு இருக்கிற இடத்துல அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அடிமைத்தனம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது. அன்பு என்பது சுயமரியாதையை அடிப்படையாக கொண்டது. அதனால் சுயமரியாதையுடன் ஒரு அன்பு தேவைப்படும் போது அங்கே அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. பெண்கள் அடிமைப்படுத்தவே கூடாது. அப்போது ஒரு பொதுவான சட்டத்தை போட்டுடணும். பெண்கள் வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது. அவர்களது வருமானத்தில் அவர்கள் வாழ வேண்டும். ஆண்களை சுரண்டக்கூடாது. ஆண்களின் உழைப்பை சுரண்டக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தணும். அதை அனைவரும் அதை உறுதிப்படுத்தணும். யாருமே இதில் இந்த விதிமுறையில் ஏமாற்றக்கூடாது. எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும். எல்லா பெண்களும் அவங்கவுங்க வேலையை மட்டும் செஞ்சால் போதும். மற்றவங்க வேலை செய்கிறதுக்கு பெண்கள் தடையாக இருக்கக்கூடாது. வீட்டில் உள்ள மற்றவங்களுடைய வேலையெல்லாம் பெண்கள் இழுத்து போட்டு செய்து மற்றவங்களை சோம்பேறி ஆக்கக்கூடாது. மற்றவர்களிடம் நல்ல பண்பு இல்லாமல் செய்துவிடக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு அந்த சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். எல்லோரிடமே எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்க வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சட்டம் போட்டு அந்த சமத்துவத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். இதுதான் சமத்துவம். பொது உடைமைன்னு சொல்கிறது தவறான ஒரு வார்த்தை. அவர் சொல்கிறார் என்று இவர் கேட்டுக்கொள்கிறார். அது என்னவென்று ஆராயாமல் அவர் சரியாகத்தான் சொல்லியிருப்பார், அவர் எவ்வளவு பெரிய ஆள், அவர் சரியாகத்தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறது. இவர் சரியாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அது சரியாகத்தான். அதனால் நம்மக்கிட்ட வரும்போது அதை நாம் அதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். மற்றவங்கள நம்பக்கூடாது. இதுதான் மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வழியாக நிறைய தப்புகளை பண்ணுறது. முன்னோர்கள் ஏன் அதை அப்படி சொன்னாங்க, அப்போ அந்த பழமொழிக்கு என்ன தான் காரணம், முன்னோர்கள் ஏன் அந்த பழமொழியை சொன்னாங்க, அதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறது. புரியலைனாலும் அதுக்கு ஏதாவது சரியான அர்த்தத்தை கற்பித்து அந்த அளவுக்கு நமக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு, நமது முன்னோர்களுக்கு அடிமையாக இருக்காங்க. அதை ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் தப்பு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பே இருக்காது, முன்னோர்கள் எது சொன்னாலும் அதில் தப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சன பார்வையே இல்லாமல் அதை ஆராயாமல் அப்படியே ஏற்றுக்கொள்கிற அந்த சோம்பேறித்தனம். அதுதான் பாருங்கள் இன்றைக்கி பொது உடைமை என்கிற வார்த்தையே தப்பு. சமத்துவம் என்பது தான் சரி. அதனாலே அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பொது உடைமையினாலே தப்பாக எல்லாமே பொதுவாக இருக்கும் போலுக்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு உரிமை இருக்குது. அதாவது எனது வீடு, எனது குடும்பம், எனது கூட்டு குடும்பம், எனது ஊர், எனது விளைநிலம், எனது உணவு, எனது உடைமை, எனது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுகிற உணர்வு இருக்குல்ல, எனது அப்படிங்கிறது அதுதான் தனி உடைமை. தனி உடைமைன்னா எனது அப்படின்னு அர்த்தம். எனது வீடு, எனது விளைநிலம், எனது உறவுமுறை, எனது நண்பன், எனது மனைவி, எனது குடும்பம், எனது அறை, எனது தெரு, எனது ஊர், என்னுடைய ஊர். அந்த உரிமை கொண்டாடுகிற உணர்வு இருக்குல்ல, அது இயற்கையானது. அப்போ அதுக்கு அதுதான் தனி உடைமை. அதுதான் தனி உடைமை. ஆனால் அதில் பொதுவானதாக இருக்கணும். எனது வீடும் அவனது வீடும் ஒரே அளவு, அதுதான் பொது உடைமை. அதுதான் நம்ம சமத்துவம்னு சொல்லணும். அதுதான் பொதுவான நீதி. எனக்கு ஒரு மனைவி, அது மாதிரி உனக்கும் ஒரு மனைவி தான். உனக்கு மட்டும் 2 மனைவி, அப்போ அது ஏற்றத்தாழ்வு. எனது கணவன், எனக்கு ஒரு கணவன், உனக்கு 3 கணவனா, அப்போ அது ஏற்றத்தாழ்வு, சமத்துவம் இல்லாத ஒரு பார்வை. அதனால் சமத்துவம் என்கிறது என்னென்னா,
தனி உடைமையை உள்ளடக்கியது. தனி உடைமை எனது ஊர், எனது விளைநிலம், என்னுடைய விளைநிலமும் 2 ஏக்கர், உன்னுடைய விளைநிலமும் 2 ஏக்கர். இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள விளைநிலத்தின் அளவு 2 ஏக்கர். ஆனால் எனக்குன்னு தனியாக 2 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்குன்னு தனியாக 2 ஏக்கர் விளைநிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனது விளைநிலத்தை நீ பார்த்துக்கொள், எனது விளைநிலத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். இதுதான் சமத்துவம். எனக்குன்னு கொடுக்கப்படுகிற தனியாக எனக்காக கொடுக்கப்படுகிற அந்த விளைநிலம் இருக்குல்ல, அது தனி உடைமை, எனது தனி உடைமை, எனக்காக கொடுக்கப்பட்ட, எனது பயன்பாட்டிற்காக கொடுக்கப்பட்ட தனி உடைமை அது, எனது தனி உடைமை அது. ஆனால் இதில் ஒரு சமத்துவம் இருக்குது. உனக்கும் 2 ஏக்கர், எனக்கும் 2 ஏக்கர். என்னுடைய குடியிருப்பு வீடு கூட்டு குடும்பம் இருக்கிற பரப்பளவு அது ஒரே மாதிரி இருக்கும். உன்னுடைய கூட்டு குடும்பம் இருக்கிற பரப்பளவு அதுவும் இதுவும் ஒன்று தான். ஒரு ஊரில் இருக்கிற அனைத்து கூட்டு குடும்பங்களின் பரப்பளவும் ஒன்று தான், ஒரே அளவு தான். உங்கள் வீட்டுக்கு உங்களுக்காக குடியிருப்பதற்கு கொடுக்கப்பட்ட விளைநிலத்தின் பரப்பளவு ரொம்ப அதிகம். எங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள பரப்பளவு 1 ஏக்கர் தான். உங்களுடைய குடும்பம் குடியிருப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த பரப்பளவு 3 ஏக்கரு நீங்கள் வளைச்சி போட்டீங்க அப்போவே அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி உழைப்பது, அதாவது 3 மணி நேரம் தான் உழைக்கணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் விவசாய நிலத்தில் உழைப்பது அனைவருமே 3 மணி நேரம் தான். இல்லை நான் 4 மணி நேரம் உழைக்கிறேன், எனக்கு 5 மணி நேரம் உழைக்கணும்னு தோணுது, என் தோட்டத்திலே நான் இருக்க போகிறேன், நீங்கள் வேணால் போங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதான் சமத்துவம். எல்லோருக்கும் தனித்தனி உடைமைகளை கொடுத்து விடுகிறோம். அவர்களுக்கு என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் அப்படின்னு தனித்தனி உடைமைகளை கொடுத்து விட்டு அவற்றுக்குள் சமத்துவத்தை பேண வேண்டும். 2 ஏக்கர் அனைவருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம், அனைவருக்கும் வேலை செய்வதற்கான நேரம் 3 மணி நேரம், இப்படி அனைவருக்கும் எல்லோருமே அந்த ஊரில் தலைவியாக அனைத்து பெண்களும் ஆட்சி பொறுப்பை ஏற்று பதவி வகிக்க வேண்டும். அனைத்து பெண்களும் சுழற்சி முறையில் தேர்தல் வச்சு ஓட்டு போட்டு குறிப்பிட்ட ஒருத்தர் வழியாக மரபு அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த குடும்பமே ஆட்சி பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லோருக்கும் ஆட்சி செய்வதற்கான உரிமை, எல்லோருக்கும் அந்த காவல் காப்பதற்கான உரிமை, காவலராக இருப்பதற்கான உரிமை அந்த ஆண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். சுழற்சி முறை. இதுதான் சமத்துவம், இதுதான் பொதுவான நீதி. இது என்னுடைய ஆட்சி, இது என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே அந்த உணர்வை கொடுப்பது தான் சமத்துவம். நான் மட்டுமே ஆட்சி செய்ய வேண்டும், வேறு யாரும் ஆட்சி செய்யக்கூடாது, அப்படி கிடையாது. நானும் ஆட்சி செய்ய வேண்டும், எல்லோரும் ஆட்சி செய்ய வேண்டும், ஆனால் நானும் ஆட்சி செய்வேன். இதுதான் சமத்துவம். எல்லோரும் ஆட்சி செய்வார்கள், அதில் நானும் ஆட்சி செய்வேன். இதுதான் சமத்துவம். இதுதான் பொதுவான நீதி. அதனால் அது மாதிரி 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணுன்னா 2 குழந்தைங்க தான் பெற்றுக்கணும். எல்லோருக்கும் இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிற உரிமை, அந்த உணர்வு இருக்குது. அப்படி தானே? இது என்னுடைய குழந்தை, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள். எனக்கு 10 குழந்தைகள், உனக்கு 5 குழந்தைகள், அவனுக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தை தான். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. இதில் ஒரு பொதுவான நீதி இல்லை, பொதுவான நியாயம் இல்லை, அல்லது சமத்துவம் இல்லை. எனது பிள்ளைகள்னு உரிமை கொண்டாடுவதற்கு அது தனி உடைமை. எனது பிள்ளைன்னு நம்ம உரிமை கொண்டாடுறது தனி உடைமை. எனது குடும்பம், எனது பிள்ளைகள் அப்படின்னு அப்படி உரிமை கொண்டாடுவது தனி உடைமை உணர்வு. எனக்கு 2 குழந்தை, உனக்கு 3 குழந்தை, அவனுக்கு 1 குழந்தை, இவனுக்கு 7 குழந்தை, இது சமத்துவம் இல்லை. அப்போ இதில் ஒரு சமத்துவம் இருக்கணும்னா எல்லாருமே 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சமத்துவம். எல்லோருமே 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அதிகமாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்கு குறைவாகவும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் சமத்துவம். இந்த சமத்துவத்தை தான் நாம் நிலைநாட்ட வேண்டும். அப்போ நம்ம பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை நம்ம சொன்னலாம், அதை இப்போ மாற்றுவோம். சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை என அதை மாற்றுவோம். வார்த்தைகளை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த மொழி வளரும், மொழி அடுத்த கட்டத்துக்கு போகும். தேங்கி நிற்கும், இல்லை வேறு வழியில் போயிட்டே இருப்போம். நமது உணர்வுகளுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். நமது மொழியில் அத்தகைய வளமை இருக்கிறது, செழுமையாக இருக்கிறது. நமது மொழி செழுமையாக இருக்கிறது. நமது உணர்வுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கிறது. நமது மொழி அப்படிப்பட்ட மொழி, நமது தாய்மொழி தமிழ்.